ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.2ல இருந்து 4த் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். போன வீடியோல நம்ம ஆக்சுவலா செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம 4த் கொஸ்டின ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல என்ன குடுத்திருக்காங்கன்னா, 3 digit number 101 has rotational as well as reflectional symmetry. Give 5 more examples of 3 digit numbers which have both rotational and reflection symmetry. ஓகே. முதல்ல எந்தெந்த டிஜிட்ஸ் எந்தெந்த நம்பருக்குலாம் முதல்ல எந்தெந்த சிங்கிள் டிஜிட் நம்பருக்குலாம் வந்து ரொட்டேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி நம்ம எழுதிடலாம். 0 to 9 வந்து பாத்தீங்கன்னா 0 to 9 எந்தெந்த நம்பர்ஸ்க்குலாம் வந்து ரொட்டேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 0க்கு இருக்கு. 1 இப்படி போட்டீங்கன்னா இருக்கு. 0 ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. நீங்க 180 டிகிரிஸ் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பேக் த சேம் பொசிஷன், சேம் ஓரியன்டேஷன். 0 டெஃபினெட்லி ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. அதே மாதிரி 1க்கும் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. 1யும் நீங்க 180 டிகிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த மாதிரி இருந்தா கிடையாது. இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி இருந்தா மட்டும்தான் அது ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்தா இருக்கும், இப்படி இருந்தா இருக்காது. சப்போஸ் இப்படி இருந்தா கிடையாது. ஓகேவா? அது புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 1க்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. அதே மாதிரி நீங்க 180 டிகிரிஸ் ஃபிளிப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சேம் எக்ஸாக்ட் மேட்ச். அது மாதிரி நீங்க 2 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடைச்சிடும். ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ரெண்டுத்துக்குமே இருக்கு. நீங்க இதை ஹாரிசான்டலா கட் பண்ணலாம், இதையும் ஹாரிசான்டலா கட் பண்ணலாம். ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்கு, ரொட்டேஷனல் சிமெட்ரியும் இருக்கு இந்த 2 நம்பருக்குமே. இப்போ அடுத்த நம்பர் பார்க்கலாம். வேற எந்த நம்பருக்குலாம் இருக்கும் ஆக்சுவலா? வேற ஆக்சுவலா இன்னும் ஒரே ஒரு நம்பருக்கு தான் இருக்கு. ரெண்டுமே ரொட்டேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இன்னும் ஒரே ஒரு நம்பருக்கு தான் இருக்கு. அது வந்து என்னன்னா இதுதான் 8. 8 நீங்க 180 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு 2 மேட்ச் கிடைக்கும். அதே மாதிரி 180 இன்னொரு தடவை 180 ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு 2 மேட்ச் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு 8க்கு. இந்த 3 நம்பருக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி ரெண்டுமே உண்டு. 0, 1, 8 இந்த 3 நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. These 3 numbers have both reflection as well as rotational symmetry. இந்த 3 நம்பரை வச்சு we have to create 5 more 3 digit numbers other than 101. 101 நம்ம எழுதியாச்சு. இது தவிர நம்ம 5 3 digit number create பண்ணணும். 5 3 digit numbers we have to create using these 3 digits. இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத. 108 வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும். You have to create 3 5 digit numbers other than 101. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? பேசிக்கா நீங்க 3 டிஜிட் இருக்கு. நீங்க இந்த இடத்துல 0 அலௌட் இல்ல. இந்த இடத்துல ஆக்சுவலா இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, 2 சாய்ஸ் இருக்கு. இங்க ஆக்சுவலா 3 சாய்ஸ் இருக்கு. ஏன்னா ரிப்பிட்டிஷன் அலௌட்ன்றதுனால நான் அப்படி சொல்றேன். இங்க வந்து 3 சாய்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். நான் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அது வந்து பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஒரு சாப்டர் 11th இருக்கும். இன்ஃபேக்ட் 9th or 10th இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டேட் போர்டுக்கு. அது படிச்சீங்கன்னா தெரியும். பட் பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 இருக்கும். 18 பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. இந்த 3 டிஜிட்டை யூஸ் பண்ணி நீங்க 3 டிஜிட் நம்பர்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் 18 பாசிபிலிட்டிஸ். 18 பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைச்சிரும். 3 into 3 9, 9 into 2 18. இப்போ நம்ம சும்மா கெஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். 5 3 டிஜிட் நம்பர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியா கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறோம்னா 180 180 180. ரெண்டாவது நம்பர் என்ன போடலாம்? நம்ம வேற கலர் எடுத்துக்கிறாங்கன்னா 810. மூணாவது நம்பர் என்ன போடலாம்? 800. ரிப்பிட்டிஷன் அலௌடு 800 போடலாம். நாலாவது நம்பர் என்ன போடலாம்? 100 அது கூட போடலாம். 100 போடலாம். 100. அஞ்சாவது நம்பர் என்ன போடலாம்? 801. இன்னும் கூட 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 2 நம்பர் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா 18 பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்போ ஆறாவது நம்பர் என்ன போடலாம்? 108ன்னு போடலாமா? 108 பாசிபிள் தான் நினைக்கிறேன். நம்ம எழுதல. 108ம் போட்டுக்கலாம். 108 108 இது போதும் நினைக்கிறேன். 6 நம்பர் போதும். 6 நம்பர் நம்ம எழுதியாச்சு. அவங்க கேட்டிருக்கதே 5 நம்பர் தான். நம்ம 6 3 டிஜிட் நம்பர்ஸ் எழுதியாச்சு. யூசிங் these 3 digits. These 3 digits have both rotational as well as reflectional symmetry. அதனால இந்த எல்லா நம்பர்ஸ்க்குமே rotational as well as reflectional symmetry இருக்கும். all these numbers are answer for 4th question. என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 digit number 101 has rotational as well as reflection symmetry. Give 5 more examples of 3 digit numbers which have both rotational and reflection symmetry கேட்டிருக்காங்க. நம்ம அதை எழுதிட்டோம். இது வந்து 6 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டேன். அவங்க கேட்டிருக்க 5 தான். இது ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். 4th கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். 5th கொஸ்டின் போயிடலாம். 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்லேட் த கிவன் பேட்டர்ன் அண்ட் கம்ப்ளீட் த டிசைன் இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டிசைனை அப்படியே இங்க வரைஞ்சி இங்க வரையணும்.
இங்கேயும் வரையணும், இங்கேயும் வரையணும், இங்கேயும் வரையணும், இங்கேயும் வரையணும். ஸோ 5 தடவை இந்த டிசைன் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்க வரையறது எனக்கு ரொம்ப கஷ்டம் இதுல. அதுவும் இந்த பென் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வர்ச்சுவல் போர்டில். ஸோ இதுவும் இதுவும் நான் என்னால் வரைய முடியாது. இதுவும் நீங்க அதே தான். இந்த டிசைனை நீங்க 5 தடவை ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்க ஒரு தடவை வரையணும், இங்க இன்னொரு தடவை வரையணும், இங்க இன்னொரு தடவை வரையணும், இங்க 4th டைம் வரையணும், அப்புறம் 5th டைம் இங்க வரையணும். மேபி இது மட்டும் நான் வரையலாம். இது மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்றேன்னா வேற கலர் எடுத்துக்கிறேன். இதே கலரே போதும். ஸோ இது ஒன்று கிரீனு, அப்புறம் ஆரஞ்சு. சும்மா ரஃபா நான் வரைகிறேன் ஆரஞ்சு. ஸோ கிரீன் ஆரஞ்சு, கிரீன் ஆரஞ்சு, கிரீன் ஆரஞ்சு, கிரீன் ஆரஞ்சு, ஃபைனலாக ஆரஞ்சு. அவ்வளோதான். ஸோ ரஃபா வரைஞ்சிட்டேன்னா ஸோ இது நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ 5th கொஸ்டின் ஓவர். 5th கொஸ்டின் இதான் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். பேசிக்கா இந்த 5th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த டிசைனை 5 தடவை இங்க வரையணும், இந்த டிசைனை 5 தடவை இங்க வரையணும். இப்போ இந்த டிசைன் நானே வரைஞ்சிட்டேன், டு சம் எக்ஸ்டென்ட் வரைஞ்சிட்டேன். ஸோ இதோட எக்ஸைஸ் 4.2 கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த எக்ஸைஸ் என்னதுன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான். எக்ஸைஸ் 4.2ல சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னும் முடிக்கல. எக்ஸைஸ் 4.2ல 5th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம மேபி சேலஞ்ச் ப்ராப்ளம் போலாமா? இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் வேணா ட்ரை பண்ணலாம். இல்ல இன்ஃபேக்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது ரெண்டுமே எக்ஸைஸ் 4.2ல இருந்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்னா எக்ஸைஸ் 4.2ல நம்ம 6th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ்ல வந்துடும் அதுவும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.